வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். இந்திய சமுதாயம் இனியும் ஏமாற வேண்டாம், ஏமாந்தது போதும். ஜத்து டாக்டர் லோகபாலா வேண்டுகோள். இந்நாட்டில் இந்திய சமுதாயம் பலமுறை ஏமாந்து விட்டது, இனியும் ஏமாற வேண்டாம். இந்திய சமுதாயம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என பிபிபி கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் லோகபாலா வலியுறுத்தினார். கடந்த 2007ஆம் ஆண்டு நாட்டில் இந்திய சமுதாயத்தின் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. இந்த புரட்சியால் இந்திய சமுதாயம் டாக்டர் சாமிவேலுவை இழந்தது. மேலும் இந்திய சமுதாயம் மாயிகாவை கைவிட்டது. இருப்பினும் ஸ்ரீ நஜீப் ரசாக் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்திய சமுதாயத்திற்கு பல நல்ல காரியங்கள் நடந்தது. அவரின் ஆட்சியில் நானும் ஒரு துணை அமைச்சராக இருந்திருக்கிறேன் என ஜத்து டாக்டர் லோகபாலா தெரிவித்தார். இந்திய சமுதாயத்தின் நலன் கருதி நஜீப் பல திட்டங்களை வகுத்தார். ஆனால் அவரையும் இந்திய சமுதாயம் கைவிட்டது. சாமிவேலு காலத்தில் இந்திய சமுதாயத்திற்காக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அவரையும் இந்த சமுதாயம் கைவிட்டது. இறுதியில் எம்ஜிஆரை நம்பிய இந்திய சமுதாயத்திற்கு நம்பியார் வந்துவிட்டார். இப்போது புதிதாக வந்திருக்கும் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் ஒருவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். இதற்கு முன்பு இவர் மற்றொருவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்று குரல் கொடுத்தார். இப்போது அவரை கைவிட்டுவிட்டு இவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என குரல் கொடுக்கிறார். இவரை நம்பி சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டிருப்பவர்களை நம்பி இந்திய சமுதாயம் இனியும் ஏமாற வேண்டாம் என ஜத்து டாக்டர் லோகபாலா கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.